அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் ஆதீனம் தொன்மை குருகுலம் ஞானமரபு தினம் ஒளிநெறி குரல். தலைப்பு: நினைவகமும் பயன்துய்ப்பும். பயன் துய்ப்பை காட்டாது பதிவு அறிவு. பயன் மிகுதியைதான் பற்றும் அது. பயன்துய்ப்பிற்கு நினைவக அறிவை கொண்டால் அதுவே நான் ஆதிக்குணர்வு. நினைவக அறிவு உலகை உணர்த்தும். பயன்துய்ப்பிற்கு பயன்படாது அது. இன்றைய குரல் சொல்லும் பாடம் என்ன பார்ப்போமா? கேட்க வேண்டும், உராய வேண்டும், பார்க்க வேண்டும், சுவைக்க வேண்டும், முகர்தல் வேண்டும் என்ற 5 விதமான ஏக்கங்கள் நிறைவேறும் போது சுக உணர்வை நாம் அனுபவிக்கின்றோம். சுகம் என்ற அனுபவம் ஒன்றுதான். ஆனா பயன்பாட்டு கருவிகளான காது, தோல், கண், நாக்கு, மூக்கு ஆகிய உடல் கருவிகள் என்ற ஊடகங்கள் வழியாக சுகம் வெவ்வேறாக அனுபவமாகின்றது. நமக்குள் தேங்கியிருக்கும் இந்த ஏக்கங்களை நீக்கிக் கொள்வதற்கு பிரபஞ்சம் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து தருகின்றது. நிகழ்வுகளில் முழுமை அனுபவ பயனாகிய துய்த்தல் நடந்தால்தான் இந்த ஏக்கங்கள் நீங்கும். நம் நினைவகத்தையும் விட்டு நீங்கும். நீங்கியவைகள் நம்மை உறுத்தாது. ஆனால் அவ்வாறு நடப்பதில்லை. ஏனெனில் ஆசையின் உந்துதலால் நாம் நிகழ்வுகளில் மிகைப்பயன் நாடுகின்றோம். மிகைப்பயன் எப்போதும் கிடைப்பதில்லை. ஆதலால் முழுமை அனுபவ பயனாகிய துய்த்தல் நடப்பதில்லை. அதனால் ஏக்கங்களும் கரைவதில்லை. இவ்வாறு கரையாத ஏக்கப் பதிவுகளையே நம் நினைவக அறிவு பற்றி கொண்டு மீண்டும் மீண்டும் ஏக்கங்களை கூட்டுகிறது. இந்த நினைவக அறிவை பற்றி நின்று பயன் துய்த்தல் என்பது மிகைப்பயன் வேண்டும் ஆதிக்க உணர்வாகிவிடுகின்றது. நினைவக அறிவு உலகை உணர்த்தும். முழுமையான அனுபவ பயனை நினைவக அறிவு கொண்டு அடைய முடியாது. நினைவகத்தை கடந்தால்தான் முழுமை அனுபவ பயனை அடைய முடியும். அதற்கு நிகழ்வுகளில் உறவுகள் தரும் பயன் எதுவோ அதை மட்டும் ஏற்கும் பண்பு வேண்டும். அத்தகைய ஏற்கும் பண்பில் ஒருவர் நிலைத்து அடையும் அனுபவங்களில்தான் ஏக்கங்கள் கரையும். இது ஏக்கங்களை கரைப்பதற்கு பிரபஞ்சம் வகுத்துள்ள இரகசிய விதி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நன்மையே பெறுவோம். ஸ்ரீ சிவகுருநாத தேசிகர், தொன்மை குருகுல மரபு ஞான உபதேசகர். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.